ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசியோட அனலைஸும் எத்திரியமோட அனலைஸும் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது ஒரு பம்ப் கொடுக்கறதுக்கு இங்கே வந்து நமக்கு சிக்னல் கொடுக்குது, பிடிசியும் சரி எத்திரியமும் சரி. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து டெலகிராமில் நம்ம போட்டுட்ருக்கோம். வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு பிடிசி பார்த்துடலாம். சரிங்களா? பிடிசி பார்த்தீங்கன்னா 87,000 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ மார்னிங்கே நான் வந்து டெலகிராமில் போஸ்ட் போட்டிருப்பேன். பிடிசி வந்து ஒரு பம்பு சிக்னல் ஒன்று கொடுத்துருக்கு. ஸோ அதனுடைய அப்டேட் வந்து வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ தான் இது. இப்போ வந்து பிடிசி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து இப்போது போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இதுதான் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இப்படியும் வச்சுக்கலாம். பேட்டர்ன் பார்த்தா இது ட்ரையாங்கிள் பேட்டர்ன், இல்லை இது வந்து ட்ரெண்ட் லைன் பார்த்தா ஒரு ட்ரெண்ட் லைன். சரிங்களா? எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம். பட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைன் இருக்குது. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு டச்சு, செகண்ட் டச்சு, இது வந்து மூணாவது டைமு. இந்த ட்ரெண்ட் லைன் என்ன பண்ணியிருக்கு பிடிசி ஃபஸ்ட்டு டைம் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, ரீடெஸ்ட் எடுத்துருக்கு, மறுபடியும் போயிட்டு 1,10,000 வரையும் போயிருக்கு. மறுபடியும் என்ன பண்ணிருக்கு, ரெண்டாவது மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துருக்கு, மறுபடியும் போயிருக்கு. ப்ரைஸு கிட்டத்தட்ட 1,06,000 போயிருக்கு. மறுபடியும் என்ன பண்ணியிருக்குன்னா ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட வந்து 92,000 வரையும் விக் விட்டு மறுபடியும் வந்து கேண்டில் மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ க்ளோஸ் ஆகிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் வந்து அந்த ஒன் டே கேண்டில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரீடெஸ்ட்டுன்னு இருக்குது. ஸோ அதே இடத்துல வந்து ஒரு போரிங் கண்டிஷன் இங்கே வந்து நமக்கு இருக்குது பிடிசி. சரிங்களா? ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ரீடெஸ்ட்டு, செகண்ட் ரீடெஸ்ட்டு, தேர்டு ரீடெஸ்ட் இந்த மாதிரி போட்டு போரிங் கண்டிஷன் கொடுத்துருக்கான். இதுக்கு முன்னாடி வந்து 92,000 வந்து ஒரு விக் வச்சுட்டும் போயிருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன தெரிய வருதுன்னா, இது வந்து ஒரு புல்லிஷ் சினாரியோவாக நமக்கு மாறிட்டு வருது. ஓகேவா? ஸோ புல்லிஷ் சினாரியோவாக மாறிட்டு வருது. ஏன்னா இந்த ட்ரெண்டுக்கு மேலே தான் வந்து பிடிசி இருக்குது. ஓகேங்களா? நான் என்ன நினச்சேன்னா, இது வந்து விக்கு விட்டுச்சு, நெக்ஸ்ட்டு 2-3 கேண்டில் வந்து கீழே வர மாதிரி வந்துடும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். பட் வந்து வரல. பட் என்ன பண்ணியிருக்கான்னா, அவன் மேலேயே வந்து ரீடெஸ்ட்னு வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கான். அப்புறம் வந்து இன்னொன்று நமக்கு பார்க்கணும். அது என்னன்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா 97,400. இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா. இந்த சப்போர்ட் ஏரியா என்ன பண்ணியிருக்கு, ப்ரைஸு பிரேக் அவுட் பண்ணி ரிஜெக்ஷன் கிட்டத்தட்ட பாருங்கள் 1 2 3 4 5 6 7 ஒரு வாரம் வந்து ஒன் டே கேண்டில் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இது வந்து எப்படின்னா, ஒரு சப்போர்ட்டில் ஒரு ரெசிஸ்டண்டில் வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அந்த ரெசிஸ்டண்டில் அது கண்டிப்பாக அந்த ரெசிஸ்டண்ட்டை உடைக்கும் ப்ரைஸு. ஸோ இதுதான் வந்து என்னுடைய டெக்னிக்கல் அனலைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 நாள் வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு பம்பு சிக்னலை தான் நான் பார்க்குறேன். சரிங்களா? ஆனால் இந்த இடத்துல வந்து இன்னும் நல்லா பேனிக் கொடுத்துனே இருக்கான், கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கினே இருக்கான். இந்த இடத்துல இப்போது கரண்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னாலும் ரிஜெக்ஷன் கொடுக்குறான். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல உங்களுக்கு ரிஜெக்ஷன் கொடுக்குறான். இது வந்து ஒரு நல்ல சிக்னலை தான் நான் பார்க்குறேன் பம்பு கொடுக்கறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இது பியரிஷாக போகணும் அப்படின்னா என்ன நடக்கணும்னா, ப்ரைஸ் வந்து ஒன் டேயில் இந்த ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்லோ லைன் ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே க்ளோஸ் வைக்கணும். கீழே க்ளோஸ் வச்சா தான் வந்து அது பேரிஷ் ஆகும். ஓகேங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. கீழே க்ளோஸ் வச்சா அது பேரிஷ் ஆகும். இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா, மேலே உள்ள ரெசிஸ்டண்ட்டை தான் வந்து ரிஜெக்ட் பண்ணி இருக்கான். ஸோ இது வந்து பக்காவான புல்லிஷு. சப்போஸ் வந்து இப்படி கூட போகலாம், ப்ரைஸு மறுபடியும் ரிஜெக்ட் ஆகுது, மறுபடியும் இப்படி கீழே வந்து மறுபடியும் இந்த ட்ரெண்டு டச் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இப்படி போகலாம், இப்படியும் கூட போகலாம் ப்ரைஸு. சரிங்களா? இதுவும் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இங்கே வந்து ரிஜெக்ட் ஆகுதா, நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து அப்படியே மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை
இப்படி கீழே வந்துட்டு மறுபடியும் இந்த ட்ரெண்டை வந்து டச் பண்ணிவிட்டு இப்படி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, கீழே போகணும்னா ப்ரைஸ் வந்து ஒன் டேயில் கீழே வந்து க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் வச்சா தான் வந்து போகும். பட் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் பிரகாரம் இது பம்பு விழுறதுக்கான ஒரு சிக்னலை தான் நான் பார்ப்பேன் இந்த இடத்துல. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் வந்து இங்கே தான் இருக்குது, கிட்ட தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 1 lakhல இருக்குது. அதுக்கப்புறம் 1,02,000 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1,06,000 இருக்குது. ஸோ இது வந்து 3 ரெசிஸ்டன்ட். 1,06,000 வந்துருச்சுன்னா ப்ரைஸ் வந்து ஃபர்தராக மேலே போயிடுங்க, மறுபடியும் கீழே வராது. சரிங்களா, ஏன்னா பக்கவாக வந்து இது புல்லிஷ் சினாரியோ மாறுது. 1,06,000 ப்ரைஸ் வந்துருச்சுன்னா அது ஃபர்தராக அடுத்த கன்சல்டேட் போட்டு போகும், மேலே போகும், இல்லைனா சடனாக மேலே தான் போகும். இது இப்படி தான் இருக்கும் ப்ரைஸ். ஏன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப போரிங் கண்டிஷனில் இருக்கா, ரிஜெக்ட் ஆகிறான். ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ் கண்டிஷன். இந்த இடத்துல பேரிஷ் மாறணும்னா இந்த எல்லோ ட்ரெண்டுக்கு கீழே வந்தால் தான். பட் வந்து அது கூட வாய்ப்பு இல்லை, இதை பொறுத்து வந்து பார்ப்போம். சரிங்களா, ஸோ இதுதான் டெக்னிக்கல் அனலைஸ். நெக்ஸ்ட் வந்து எத்திரியம் பார்த்துடலாம். எத்திரியம் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் சேனல், புல் ஃப்ளாக். சரிங்களா, இது வந்து ஒரு புல்லிஷ் ஃப்ளாக். இந்த புல்லிஷ் ஃப்ளாகில் தான் நம்ம எத்திரியம் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புல்லிஷ் ஃப்ளாகோட பாட்டமில் தான் ப்ரைஸ் நிற்கிது. அதுவும் இல்லாமல் இது வந்து இந்த க்ரீன் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரீன் லைன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு ஆக்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, பட் வந்து இன்னும் இந்த க்ரீன் லைனில் ரீடெஸ்ட் எடுக்கல. ரீடெஸ்ட் எடுத்துட்டால் 100% வந்து ரீடெஸ்ட் எடுத்து லைட்டாக புல் பேக் வந்து 100% வந்து கன்ஃபர்மேஷன் அது வந்து புல்லிஷாக மாறிடும். ஓகேவா, ஸோ இப்போ கூட புல்லிஷ் தான். ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு புல்லிஷ் ஃப்ளாக் வந்து போட்டிருக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், டயக்ராம் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ என்னுடைய கணிப்பு வந்து எத்திரியமோட பாட்டம் பார்த்தீங்கன்னா 2,400 600 வரையும் எத்திரியமோட பாட்டம் இருக்கும். 400 வரும் நான் சொல்ல வரல, பட் அந்த ரேஞ்ச் இருக்குது. ஓகேங்களா, 400 600 வரையும் அந்த ரேஞ்ச் இருக்குது, 2,400 to 600. ஸோ இதுதான் மேக்ஸிமம் வந்து 600க்குள்ளே அப்படியே போயிடும், இல்லைனா 400 வந்துட்டு போகும். பட் இதுதான் வந்து பாட்டம் ஏரியாவாக மேக்ஸிமம் என்னுடைய ப்ரெடிக்ஷனில் இருக்கும் தெரியும். ஓகேங்களா, ஏன்னா மேலே வந்து அவன் ரிஜெக்ஷன் எதுவுமே லிக்விடேஷன் எடுக்காமல் தான் கீழே வந்திருக்கான். அதனால் இங்கே ரொம்ப கீழெல்லாம் போக மாட்டான். அதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ரூல்ஸ் அதான். பட் இவன் வந்து இந்த அளவுக்கு விக்கு விட்டுறக்கூடாது. இப்போது ப்ரைஸ் வந்து நிற்கிறான் பார்த்தீங்களா, இதுதான் வந்து மேனிப்புலேஷன் ஏரியா. கரெக்டாக வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான், இங்கே ப்ரைஸ் வந்து 2000 லெவல் வரையும் போயிட்டு, பட் கரெக்டாக அந்த மேனிப்புலேஷன் ஏரியாவில் ப்ரைஸ் நிற்கிறான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மேனிப்புலேஷன் ஏரியாவில் ப்ரைஸ் நிற்கிறான். ஸோ இது வந்து இந்த இடம் தான் மேனிப்புலேஷன் ஏரியா எத்திரியமுக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து ஓவர் மேனிப்புலேஷன் ஏரியா, லிக்விடேஷன் எடுக்கிறதுக்காக தான் இந்த விக்குலாம். ஸோ இந்த விக்கு நம்ம கன்சிடர் பண்ணுவேன்னா, நான் என்னுடைய டெக்னிக்கல் பாட்டம் வந்து 2,400 2,600 வரையும் நமக்கு இருக்குது எத்திரியம். சரிங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் பாயிண்ட் வந்து கிடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஃபர்தராக மூவ் ஆகும். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து டிலே ஆகுது அப்படின்னா இதுக்கு மீனிங் வந்து பெரிய ஃபட்டு வந்து கிரியேட் ஆகலை, மெதுவாக தான் ஃபட்டு கிரியேட் ஆகுது. சரிங்களா, ஒரேடியாக வந்து ஃபட்டு இந்த ஒரு கிராஷ் நடந்தது. இந்த கிராஷில் பெரிய ஃபட்டு வந்து பெருசாக கிரியேட் ஆகலை. ஆனால் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது ஃபட்டு. சரிங்களா, இப்போ கொஞ்சமாக வந்து ஸ்ட்ராங் ஆகுது. அதனால தான் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் போரிங் கண்டிஷனில் கொடுத்துட்டு ப்ரைஸ் வந்து அப்படியே நிற்கிறான். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து அப்படியே கொஞ்சமாக அப்படியே மேலே போக தான் பார்க்கும், பொறுத்து வந்து பார்க்கலாம். சரிங்களா, ஓகே கேஸ், இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த டெக்னிக்கல் அனலைஸ், இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதை இன்வெஸ்ட் பண்ணுறதை முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அப்டேட் வந்து நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.